சட்டமன்ற வரலாற்றிலேயே சட்டமன்றத்துக்குள்ள வாக்கிங் போற ஆளுநர்னா நம்முடைய ஆளுநர் திரு ரவி அவர்கள் தான் வர்றாரு. சென்ற வருடம் என்ன பண்ணாரு, தமிழ்நாடுங்கிற பேரே இருக்கக்கூடாது அப்படின்னார். தமிழ்நாடுங்கிற பேர் எனக்கு பிடிக்கல, அதை மாத்தணும் அப்படின்னார். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சு உடனே அதில் பின்வாங்கினார். இந்த வருடம் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது, தேசிய கீதம் தான் பாடணும் அப்படின்றார். திரு ஆளுநர் அவர்களே, எங்களுக்கு தேசிய கீதமும் முக்கியம்தான். சட்டமன்ற பேரவை நிகழ்ச்சிகள் முடிந்ததும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் முடிந்ததும் நாங்கள் தேசிய கீதம் பாடுவோம். எங்களுக்கு தேசிய கீதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தும் எங்களுக்கு முக்கியம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வர்றாரு, தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்சோடனே கிளம்பி போயிடுறாரு. இதுதான் அவருடைய வேலை. இதையெல்லாம் நாம் தினமும் கணித்துக் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சட்டமன்ற வரலாற்றிலேயே சட்டமன்றத்துக்குள்ள வாக்கிங் போற ஆளுநர் தான் நம்முடைய. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் சமத்துவ பொங்கல் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். தொடர்பான விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.